Hi there, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். So don't be late. Let's get started. ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே எல்லோரும் சூப்பராகவே இருக்கிறோம். இன்றைக்கான விளாக் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ப்ளஸ் அவுட்டிங். ஸோ வந்து வீக்கெண்ட் விளாக் தான் அண்ட் ஈவினிங்லேருந்து நைட் வரை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டிங் விளாக்னா வந்து ஜஸ்ட் அவுட்டிங் மட்டும் இல்லைங்க, சூப்பராக நம்ம வீட்டிலேயே தடபடலாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு விளாக் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எம்டி சிக்கன் சால்னா பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு ஹாஃப் மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறமா ஹாஃப் டொமேட்டோ சாப் பண்ணி கொஞ்சம் கரி லீவ்ஸும் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நம்ம சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கான போன் பீசஸ் தான் நம்ம நல்லாயிருக்கும் சால்னாக்கு பொதுவாகவே. ஸோ அதுதான் அங்கே எடுத்து போட்டிருக்கேன். பேலன்ஸ்லாம் வந்து நாங்கள் மத்தியானம் ஃப்ரை பண்ண எடுத்துருந்தோம். ஸோ நைட்டு வந்து சால்னாக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அந்த போன் பீசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து டிப் ஆகிறது மாதிரி நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவு தான் தண்ணிலாம் கிடையாது மெஷர்மெண்ட்ஸ்லாம். ஸோ சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிப் ஆகிற மாதிரி தண்ணியை எடுத்து நம்ம இதை வந்து பாயில் பண்ண விடலாம். ஸோ இந்த சிக்கன் வந்து 3/4 வேக்காடு வேகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். இதில் கொஞ்சம் வந்து பட்டை போட்டிருக்கோம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா வெந்து வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நான் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலை தாங்க இந்த சால்னாவோட ஹைலைட்டே. ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி வச்சு நான் வந்து இங்கே 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா இந்த தக்காளி ஆனியன்லாம் கொஞ்சம் மசிக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு, அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் வச்சு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கோம் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் மசாலாலாம் சேர்ந்து அந்த அரோமா வந்து ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து ஆறட்டும். ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சி நம்ம சேர்க்கணும். அண்ட் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 வேக்காடு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை வந்து நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். மசாலாவை அரைச்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மீன்வேல் வந்து பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் வந்து வீசிகிட்ருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் டின்னருக்கு நாங்கள் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னு. அதே தான் பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் கூடவே வந்து சுட சுட ப்ளைன் டீ போட்டு கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். கொஞ்சம் இஞ்சியெல்லாம் தூக்கலாக போட்டு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான டின்னர் மெனு. நம்ம சிக்கன் வந்து ஆல்ரெடி வெந்துட்டுருக்குல்ல. ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகணும். அண்ட் வந்து சால்னாலே கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும்ல. ஸோ வந்து மிக்சர் ஜார் அலசி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி நான் இதில் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். அண்ட் சால்ட்டும் நான் வந்து மசாலாவுக்கு தக்கன போட்டுட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். அண்ட் இது கொதிச்சுட்ருக்கும் போதே வந்து நான் அண்ட் மாமி 2 பேருமா சேர்ந்து பரோட்டா வேலையை முடிச்சுக்கிட்டோம். பரோட்டா ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வாட்டி போட்டாச்சு. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர் பரோட்டாவும் நம்ம போட்டிருக்கோம். ஈஸியாக வந்து வீசாமல் போடுற மெத்தட் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ எனிஹாவ் உங்களுக்கு அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கணுன்னா நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து பரோட்டா வேலை, அப்புறமா இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் சால்னா வேலைலாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ப்ளெயின் டீ போடுற வேலை மட்டும்தான். அதுக்கப்புறமா லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து கிளம்பணும். அண்ட் இந்த வேலை எல்லாமே கொஞ்சம் ஹரிபரியாக தான் போயிட்டுருக்குது. ஈவினிங் லேட்டாக போனால் அங்கே வந்து யூஸ் இருக்காது, என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஏர்லியாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பரோட்டா போடுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் ரிம்ஷா குட்டியும் வந்து டைம் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ 4 ஆகிட்டு, இப்போ 4:30 ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எனிஹவ் 5 o'clock ஆச்சும் வந்து நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து சிக்கன் சால்னா ரொம்பவே டெம்டிங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதுவரையும் ட்ரை பண்ணதில்லைனா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாவுக்கு தான் இது வந்து 100% சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆப்பமெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். வேறு எதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணது கிடையாது. பரோட்டானா இந்த மாதிரி பண்ணுறது வழக்கம் தான். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த குழம்பு பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த க்ளீன் பண்ணி முடித்த கையோட சூடாக தேயிலையும் போட்டாச்சு. சுட சுட சூப்பராக வந்து இஞ்சி
போட்டு ப்ளைன் டீ பண்ணியாச்சு. ஸோ அதையும் வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு நாமளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். பசங்களை பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேலை மட்டும் கொஞ்சம் மிச்சம் எனக்கு. ஸோ இதனால் வந்து கிச்சன் ஒர்க்கை கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து முடிக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த பிக் ஷாப்பரில் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறமா வந்து 2 ஃப்ளாஸ்கில் தேயிலை, அந்த மாதிரி கறி, அப்புறமா பரோட்டா எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ ரிம்ஷா குட்டி பார்த்திங்கன்னா காரில் வச்சு சாப்பிட்றதுக்கு ப்ரௌனி வந்து பேக் வந்து எடுத்திருக்கா, ரெடிமேட் பேக். ஸோ இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இது நான் அப்புறமா என்னோடய மைனி பொண்ணு வந்து 2 பேரும் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நான் வந்து லாங் ட்ரிப் வந்து இந்த மாதிரி தனியாக போனது கிடையாது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து காரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ காரில் வந்து ஹஸ்பண்ட், மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, பசங்க எல்லாருமே காரில் தான். ஸோ ஃபைனலாக நான் வந்து காரை ஃபாலோ பண்ணிகிட்டே சொத்தவேளை பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இது தாங்க இன்றைக்கான அவுட்டிங் ஏரியா. ஆல்ரெடி வந்து ஈத் விலாகில் பார்த்துருப்பீங்க இந்த பீச்சை. ஸோ அந்த பீச்சில் வந்து அன்றைக்கான ஒரு என்ஜாய்மெண்ட்டை வந்து மறக்கவே முடியாது. சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. தட்ஸ் வை இன்றைக்கும் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பசங்களும் இதே இடத்துக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஈகராக கேட்டுட்டு இருந்தாங்க. பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணது அவங்களுக்கு இன்னும் ஞாபகமாகவே இருக்குது. தட்ஸ் வை ஃபைனலி வி ஆர் ஹியர். ஸோ வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் பேலன்ஸ். ஸோ வந்து இப்போ நம்ம பீச்சை பார்த்து போயிட்டே இருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம க்ரௌடாக தான் இருக்குது, வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால. ஈத் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. அண்ட் ஆல்சோ நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது கடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப ஃப்ரெண்டில் வந்தது மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நிஜமாகவே அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருந்த இடத்துலலாம் இப்போ எல்லாம் வந்து அலை வந்துட்டு போகுது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்டில் வந்திருக்கு. பிகாஸ் வந்து அந்த காற்றுனாலே நினைக்கிறேன் ஹெவியாக காற்றடிக்குது. அண்ட் ஆல்சோ வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். நிறைய பிளாக் க்ளவுட்ஸ் வந்து அப்படியே சூழ்ந்து இருக்குது. மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம் மழை பெய்யுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பசங்க எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு அப்புறமா கொஞ்சம் இருட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு தான் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடிக்கிற காற்றுல பெரிய பெரிய அலையாக ஹெவியாக வந்துட்டு இருந்தது. பார்க்கவே செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு பசங்க கூட மாமாவும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமா சேர்ந்து கால் நினைக்கிறதுக்காக நிற்காங்க. அண்ட் ஒரு வாட்டி நனைஞ்சதுலேயே வந்து ரிம்ஷாவோட ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து நனைஞ்சிடுச்சுது. ஸோ அதான் பார்த்துட்ருக்குறா. ஸோ பசங்க விளையாடுறதை பார்க்கும்போது எனக்கும் வந்து அலையில் வந்து கால் நினைக்கிறதுக்கு ஆசையாக இருந்து. ஸோ நானும் வந்து கிளம்பிட்டேன் அலையில் கால் நினைக்கிறதுக்காக. அண்ட் பசங்க அவங்க அப்பா கூட விளையாடும்போதே அந்த அலையில் விளையாடும்போதே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்கையும் நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுறேன். ஸோ அது நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து அந்த வெதரை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயாச்சு. ஃபுல்லாக வந்து பிளாக் க்ளவுட்ஸ் தான். ரொம்ப டார்க்காக வந்து சூழ்ந்துட்டுருக்குது இந்த பீச்சையே. எப்போ வேணால் மழை பெய்யலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நாங்களும் அதை வந்து கண்டுக்காமல் நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் நம்ம வந்து வேவ்ஸில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது நாங்கள் வேவ்ஸில் என்ஜாய் பண்ணது. அதுக்கப்புறமா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுது. நாங்கள் வந்த நேரம் பார்த்தா இந்த மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். எல்லாருமா வந்து ஒவ்வொரு மரத்தோட அந்த அடிவாரத்தில் வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து ஒரு சின்ன டெண்டு மாதிரி வந்து கட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து ஒதுங்கிட்டு நிற்கிறோம். கொஞ்சம் மழை வந்து கம்மியாகுதா பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு மழை முடிகிறது மாதிரியே தெரியல. அவ்வளோதாங்க, நம்ம பிளானே ஃப்ளாப் ஆச்சு. முக்கியமாக சாப்பாடு போச்சு அங்கே உட்காந்து சாப்பிட்ற பிளானு. ஸோ இப்போ நாம் ஸ்ட்ரைட்டாக வந்து கன்னியாகுமரி பீச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு போகலை, டேரெக்டாக கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிட்டு அங்கே வச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற பிளானில் ஸ்ட்ரைட்டாக இப்போ கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் போகிற வழியில் இது பார்த்திங்கன்னா அண்ட் ரைட் நான் நம்ம இப்போ கோவளம் ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே உள்ள சர்ச்சில் வந்து திருவிழான்னு நினைக்கிறேன். சூப்பராக லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பக்கம் அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ், அப்புறமா சின்ன சின்ன குட்டி குட்டி கடையெல்லாம் இருந்தது.
ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்தாச்சு. அடிக்கடி வர பீச் தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யலை, லைட்டாக வந்து தூறல் போட்டிருக்குது. அங்கே பெஞ்ச டைமில் இங்கே போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ட்ரையாக தான் கிடக்குது. ஸோ நம்ம ஓகே இந்த சைடில் உட்காந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது, அங்கே ஸோ பீச்சை பார்த்துட்டு அந்த வியூவில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ இங்கே வந்து பார்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இடத்துல இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். சரிங்கண்ணா, ஒதுக்கி விடுங்க போஸ்ட்டுக்கிட்ட. ஸோ ஃபைனலாக இப்போ கன்னியாகுமரி பீச்சில் சாப்பாடு பைய எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பரான காற்றோட ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த வியூவை தான் பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆர் 7 o'clock சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ பசங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்துட்டு பரோட்டா அண்ட் சால்னா எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அந்த வியூவில் அந்த காட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எதுவாக இருந்தாலும், அதாவது தோசை இட்லி எதுனாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பரோட்டா சிக்கன் சால்னா சொல்லிக்கணுமா. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த பரோட்டா சிக்கன் சால்னா ரொம்பவே ரெண்டுமே வந்து சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப டெம்டிங்காக நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த காட்டில் வந்து அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பசங்கள்லாம் வந்து காரில் உட்காந்து தான் சாப்பிட்ருந்தாங்க. பிகாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வந்து அந்த பீச்லேயே ரொம்ப நனைஞ்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இந்த காட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப குளிராக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நாங்கள் பெரியவங்க எல்லாம் வந்து வெளியே உட்காந்து திண்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். டைம் சரியில்லை என்னென்னு தெரியல, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கரண்ட் கட் ஆகிடுச்சிது. ஸோ இப்போ வந்து மொபைல் லைட்டு தான் வச்சு ஆன் பண்ணி வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக அனீஸியாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து லைட் வச்சு சாப்பிடும்போது நாங்கள் உட்காந்துருக்க இடம் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் அந்த பக்கம் போகிறவங்களுக்கெல்லாம். ஸோ எப்படியோ ஒரு வழியாக பாதி சாப்பிட்டதுமே கரண்ட் வந்துடுச்சுது. ஸோ பவர் வந்ததுனால இப்போ திரும்ப வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி வந்து தேயிலை குடிச்சிட்ருக்குறோம். ஸோ தேயிலை வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டதும் ஒருத்தர் 2 பேர்னு எல்லாருமே வந்து எனக்கு கப்பில் வந்து தேயிலை விட்டு தந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வாட்டி குடிச்சிட்டு இப்போ 2வது வாட்டி வந்து செகண்ட் ரவுண்ட் குடிச்சிட்ருக்கிறேன். சூப்பராக இருந்தது. அந்த பரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சூட்டோட குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இனி வந்து டீ வந்து குடிச்சு முடிச்சுட்டு வந்து எல்லோரும் கிளம்ப வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எம்டி சால்னா வந்து பற்றி சொல்லி ஆகணும், வேறு லெவலில் இருந்தது. இல்லை நீங்கள் சிக்கன் போடாமல் சிக்கன் ஸ்டாக் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.